வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு, ஜோதிடத்திற்கு படிப்பு அவசியமா அவசியமில்லையா என்பதை பற்றிய தலைப்பு தான் இன்றைக்கு. ஜோதிடத்தை 90 நாட்களிலோ 30 நாட்களிலோ 120 நாட்கள் ஜோதிடம் கற்க முடியுமா? ஜோதிடம் என்பது ஒலிகளும் கணக்குகளும் அடங்கிய ஒரு சாஸ்திரம். இன்றைய ஜோதிடத்தில் காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிறபேதம், யுக்தி சுருதி, அனுபவம், யூகம்னு இன்றைக்கு ஜோதிடம் இது அத்தனையும் தேவை. இது இல்லாமல் இன்றைக்கு ஜோதிடம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு மானுடம் பல்வேறுபட்ட நிலைகளில் வளர்ந்து விட்டது. ஜாதிகள் பெருக்கிவிட்டது, தொழில்கள் பெருக்கிவிட்டது, இருப்பிடங்கள் பெருக்கிவிட்டது. ஒவ்வொரு இருப்பிடத்துக்கு தகுந்த மாரி, ஒவ்வொரு இனத்திற்கு தகுந்த மாரி, ஒவ்வொரு இருப்பிடத்துக்கு தகுந்த மாரி இன்றைக்கு எல்லாமே சூழ்நிலைகள் மாறிவிட்டது. அப்போ அதனால் நம்ம ஜாதகம் சொல்வதிலும் அப்டேட் ஆக வேண்டிய இருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஆய்வோ எடுத்துக்கோமே, ஜோதிடம் ஏன் தோஷம் 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 என்று ஏன் சிக்குகிறது? ஜோதிடம் கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், மனசஞ்சல தோஷம், மனக்குழப்ப தோஷம், அப்புறம் இல்லற பிணக்கு தோஷம், இல்லற துறவர தோஷம், குலகார தோஷம் என்று இருக்கிறதே. இன்று பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு இருக்குதே. இது காரணம் என்ன? காரணம், 2 மாதத்தில் ஜோதிடம் சொல்லித் தருகிறேன், 3 மாதத்தில் ஜோதிடம் சொல்லித் தருகிறேன், 5 மாதத்தில் ஜோதிடம் சொல்லித் தருகிறேன் என்ற ஒரு முட்டாள்தனமான இன்றைக்கு திருடர்களால் இந்த நிலைமை ஏற்பட்டது. பரிகாரம் தோஷம் என்று தான் அவர்கள் படித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான மாணவர்களுக்கும் தோஷம் 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 தோஷம், கோல் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், தோஷத்துக்கு பரிகாரம் செய்தால் சரியாகிவிடும் என்ற ஒரு கட்டாயத்தை மாணவர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தி, என்னங்க, ஒருவித கட்டாயத்தை மாணவர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தி மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். அதாவது என்னை பொறுத்தவரையிலும் ஜோதிடம் கட்டாய பாடமாக்க வேண்டும்ங்கிறது தான் உண்மை. பல்கலைக்கழகங்களில் கட்டாயமாக பாடமாக்க வேண்டும். குறைஞ்சது 5 வருஷமாவது படிக்கணும். 3 மாதத்தெல்லாம் முடியாதுங்க. ஜோதிடம் 3 மாதம் படிக்கிறதெல்லாம் சும்மா கதை, ஹம்பக். என்னை பொறுத்தவரையிலும் அது முடியாது. குறைந்தது 5 வருடமாவது நான் மாநில அரசையோ மத்திய அரசையோ விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஜோதிடத்தை பாடமாக ஆக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஜோதிடத்தை படித்தால்தான் ஜோதிடம் சொல்ல வேண்டும் என்ற நிலையை தயவு செஞ்சு உருவாக்குவீர்களாக. அப்படி உருவாக்கினா மட்டும்தான் தோஷம் என்பது சொல்வது குறைந்துவிடும். தோஷம் சொல்ல முடியாது, பரிகாரம் சொல்ல முடியாது, மக்களை குழப்ப முடியாது. ஒழுங்கா படித்தார்களே ஆனால் பல்கலைக்கழகங்கள் மூலம் அந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டு அது ஆரம்பித்தோம்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், அது முடியாது. இவர்களால் பரிகாரமும் பித்தலாட்டமும் நடக்க முடியாது. இது படிக்காதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கள் படிக்கலனாலும் ஒழுங்காக படிக்கலான்னு பரவாயில்ல, அந்த சொல்லித்தரன்னு மாணவர்களையும் கெடுத்து மக்களையும் கெடுத்து, 2வது மக்களை அறியாமையை பலவீனமாக்கி, மக்கள் மானுடம் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மானுடத்தை அச்சமாக்கி பலவீனமாக்கி, கடவுள் என்பது வேறு, சுப்பீரியர் பவர் கடவுள். ஆனால் அந்த கடவுளை ஜோதிடத்தில் கொண்டு ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படுத்தி அந்த ஜோதிடம் சொல்வதனால் என்ன ஆகிறது? ஜோதிடம் விலகி விடுகிறது.
ஜோதிடம் என்பது அவன் தலையெழுத்தையும் எதிர்காலமும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். அவன் தலையெழுத்து என்ன? ஜோதிடம் என்பது அவன் தலையெழுத்தை வாசிக்கிறது, தலையெழுத்தை மாற்றுவது அல்ல. தலையெழுத்தை மாத்திரன் எப்போ சொல்கிறோமோ அப்போ நம்மளை விட்டு விலக்கி போகுதுன்னு அர்த்தம். அவனுக்கு எது நடக்குமோ, எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடந்தே தீரும் என்பது ஜோதிட விதி. இப்போது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ ஒருத்தனுக்கு 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம் நல்ல திசைகள் நடக்குதுன்னா அவனுக்கு நல்ல காலம் உண்டு. ஒரு ஜாதகனுக்கு இந்த 6, 8, 12 என்று நடக்கும்போது அவனுக்கு வரக்கூடிய அனைத்துமே தீய காலங்களே, தீய இயல்புகளே, அதுதான் வரப்போகுது. வேற வழி கிடையாது. எதிர்காலத்தை உரைக்கிறது வந்துதான் ஜோதிடம். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? மாத ஜோதிடம் 3 மாதத்தில் கற்று தருகிறேன், 6 மாதத்தில் கற்று தருகிறேன், ஒரு இடத்தில் அனைத்தும் கற்று தருகிறேன், ஏன் 1.5 மாதத்தில் நான் ஜோதிடம் கற்றுத்தரேன் அப்படி என்று அந்த வியூஸுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறாங்க. அந்த யூடியூப்லன்னு ஒன்று தொடங்கிவிட்டு, அதாவது எது யாருமே பார்க்க தெரியாது, அடிப்படையே தெரியாத, நல்லா கவனிங்க, அடிப்படை தெரியாத, புரிதல் இல்லாத அனைவரும் ஜோதிடம் 2 மாதத்தில் படிச்சுட்டு நான் யூடியூப் சேனல் தொடங்குறேன்னு எதையோ கண்டதை கடுசடைகளை அனைத்தும் பேசி மக்களை முட்டாளாக்கி, இதில் இன்னும் கொடுமைன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்களை முட்டாக்கி மக்களின் அறியாமையை பயன்படுத்தி, மக்களின் அந்த பய உணர்ச்சியை பயன்படுத்தி சம்பாதிக்கிறேன் என்ற பெயர்களை பரிகாரம் என்று சொல்லி அவர்களை முட்டாளாக்குகிறார்கள். முன்ன ஜோதிடம் என்றால் என்னன்னு தெரியாத பல பேர் பார்க்குறாங்க. என்ன ஒளிகளை பற்றிய சாஸ்திரம் ஜோதிடம் என்பது. கணக்குகளும் யூகமும் பலன்களை சொல்லக்கூடிய ஜாதகம். அதாவது மிருகங்களுக்கு பலன் சொல்ல வரவில்லை, 6 அறிவுள்ள மனிதனுக்கு பலன் சொல்ல வருகிறோம். கோள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணங்களே. கவனிங்க, இதுதான் இங்க பிரச்சனை. கோள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணங்களை பிரதிபலிக்கிறது. 9 விதமான கோள்களும் 12 ராசியும் குணங்களை பிரதிபலிக்கிறது. இதை புரிஞ்சுங்க. குணங்களின் அடிப்படையில் தான் மனிதன் இயங்குகிறான். விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு உள்ளவா? கோள்களின் குணங்கள், கோள்களின் இயல்புகள், பாவங்களின் இயல்புகள், லக்னத்தின் இயல்புகளின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனானவன் இயங்குகிறான். ஆனா இன்றைக்கு கோள்களின் குணங்களை பற்றியும் இயல்புகளை பற்றியும் பாவங்களை பற்றியும் பேசாமல் முட்டாள்தனமாக பரிகாரம், 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, 2வது பாதகாதிபதி என்று சொல்லி மக்களை முட்டாளாக்குகிறார்கள். இதை புரியுங்க. பாதகாதிபதி என்று சொல்லி மக்களை முட்டாளாக்கி மடையனாக்கி மக்களை ஏமாற்றும் வேலைக்கு தள்ளுகிறார்கள் ஜோதிடர்கள். தான் உண்மை. ஒன்றுமே படிக்காத, ஒன்றுக்கும் உதவாத, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத, நான் நல்ல ஜோதிடர்களை குறை சொல்லவில்லை, இந்த படிக்காத தற்குறியான ஜோதிடர்கள், ஒன்றுமே தெரியாத ஜோதிடர்களை தான் நான் ஏசுகிறேன். இதை புரிஞ்சுக்கிங்க. முட்டாள்களின் இருப்பிடம்னு தான் சொல்ல முடியும், வேற வழி அவங்களுக்கு சொல்லலை. இதான் எனக்கு சொல்ல தெரியுது. ஒன்றுமே படிக்காத, இயல்புகளை பற்றியே தெரியாம, ராசிகளின் இயல்புகளை பற்றி தெரியாம, பாவங்களின் இயல்புகளை பற்றி தெரியாம, கோள்களின் இயல்புகளை பற்றி தெரியாம, கோள்களின் குணங்களை பற்றி தெரியாம, இயல்புகள், குணங்கள், இயல்புகள், இதுதான் முக்கியம். ஒரு ஜோதிடத்துக்கு அவசியம். இப்ப மனிதனுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணமா பிரதிபலிக்கிறான். நல்ல குணங்களை பிரதிபலிக்கிறானா, தீய குணங்களை பிரதிபலிக்கிறானா அப்படின்னு சொல்றதே ஜோதிடம். இதுதான் உண்மை. இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, இந்த ராசி நவாம்சம்னு ஒன்று சொல்லிட்டு, ராசிங்கிறது ஜாதகம், நவாம்சங்கிறது திருமண பொருத்தம் சொல்லிட்டு நீ ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே, அதே பொய். ராசி என்பது அவன் நிஜ குணங்களை பிரதிபலிக்கிறது. வெளியே எப்படியெல்லாம் செயல்படுறானோ அந்த குணங்கள். நவாம்சம் என்பது நிழல் குணங்களை பிரதிபலிக்கிறது. அவன் உள்ள இருக்குது ஆழ்மன குணங்கள். இதை புரிஞ்சுங்க. நவாம்சம் என்பது திருமண பொருத்தம்னு சொன்ன அந்த முட்டாள்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. நான் யாரையுமே புண்படுத்தும் நோக்கம் மனங்கள். ஆனால் இன்னைக்கு அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கு.
நவாம்சம் என்பது நிழல். மனிதனின் உள்மனங்கள் ஆழ்மனங்களில் இருக்கும் குணங்களை தான் நவாம்சம் பிரதிபலிக்கிறது. திருமண பொருத்தங்கிறது இது பொய். நல்லவனா வெளித்தோற்றத்தில் நல்லவனா இல்ல வெளித்தோற்றத்தில் கெட்டவனா? இது ராசி. வெளித்தோற்றத்தில் கெட்டவனா உள்தோற்றத்தில் நல்லவனா? என்னங்க, வெளித்தோற்றத்தில் கெட்டவனா உள்தோற்றத்தில் நல்லவனா? இந்த ராசி நவாம்சம் இதெல்லாம் பேசும். இது பேசிய தீரும். இதுதான் ஜோதிடம். ஜோதிடம் என்பது கணக்கீடுகள், பலன்கள் சம்பந்தப்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்கிங்க. லகரிய ஏகப்பட்ட அயனாம்சங்கள் இருக்கு இன்னைக்கு ஜோதிடத்துல. ஏகப்பட்ட கணக்கீடுகள் இருக்குது. கணக்கும் பலன்களும் சேர்ந்தது தான் ஜோதிடம். முழுமையாக படிக்கிறது, முழுமையான ஆய்வு செய்து மக்களுக்கு சரியான வகையில் பலன்களையும் குணங்களையும் இயல்புகளையும் பாவங்களையும் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி சரியான ஆலோசனைகளை சொல்பவனே ஜோதிடனே அன்றி, பரிகாரம் என்றைக்கு ஒருத்தன் சொல்லுகிறானோ, ரெண்டாவது 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, நாள் பயிற்சி, மாத பயிற்சி, குரு பயிற்சி என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் ஜோதிடத்தை விட்டு விலகி சென்று கொண்டு இருக்கிறார்கள் தான் உண்மை. ஜோதிடம் எங்க ஆன்மீகம் எங்கு ஜோதிடம் உள்ளே வந்ததோ அன்றே ஜோதிடத்தை உண்மையை பேச முடியாதுன்னு புரிஞ்சுங்க. நெஜத்தை அவன் பேச முடியாது. ஜோதிடத்தோடு ஆன்மீகத்தை கலக்க முடியாது. ஆன்மீகத்தோடு ஜோதிடம் என்றுமே கலக்க முடியாதுன்னு புரிஞ்சுங்க. இயல்புகளை மாற்ற முடியுமான்னு புரிஞ்சுங்க. கோள்களின் இயல்புகளையும் கோள்களின் பாவங்களையும் கோள்களின் குணங்களையும் என்றைக்கும் மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுங்க. இயல்புகள் இயல்புகளே, குணங்கள் குணங்களே, பாவகங்கள் பாவங்களே, லக்னம் லக்னம் தான். இதை மாற்றவே முடியாது. ப்ரெடிக்ஷன்ஸ் இதுதான். இதை எப்படி மாற்றி அமைக்கிறீங்க? பார்வை பலன் வேற சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ குரு பார்வைக்கும் சனி பார்வைக்கும் உள்ள வித்திய. அப்ப சனி பார்த்தால் அந்த ராசியின் இயல்புகளையும் பாவங்களின் இயல்புகளையும் கெடுக்கணும். குரு பார்த்தால் அந்த ராசியின் இயல்புகளையும் பாவங்களின் இயல்புகளையும் அந்த கோளின் இயல்புகளையும் வளர்க்கணும். இதே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது பார்வை பலனுக்கு. அதிலே ஏகப்பட்ட பஞ்சாயத்து சொல்றதுல ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது இன்னைக்கு ஜோதிடத்துல. படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஜோதிடத்துக்கு கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். குறைஞ்சது 5 வருஷமாவது படிக்கணும். படித்தால்தான் அவன் முழுமையான ஜோதிடனாக ஆக முடியும். இல்லைன்னா ஆக முடியாது. 4 மாசத்திலேயோ 6 மாசத்திலேயோ 8 மாசத்திலேயோ ஆக முடியாது. அதனால்தான் இன்று ஜோதிடம் தரிகெட்டு போயிருக்கிறது. மூடர்களின் கையில் சிக்கிவிட்டது, திருடர்களின் கையில் சிக்கிவிட்டது. அது ஒரு கமர்ஷியல் பொருளாக மாறிவிட்டது, சம்பாதிக்கும் பொருளாக மாறிவிட்டது ஜோதிடம். புரிஞ்சுக்கிங்க. இட் இஸ் எ கமர்ஷியல். காரணம் தான் இந்த மாரி என்னைக்கு கல்வி வந்ததோ, பரிகாரம் எங்கு வந்ததோ, ஆன்மீகம் ஜோதிடத்துக்குள் எங்கே கலந்ததோ அன்றைக்கே ஜோதிடம் விட்டு விலகி போய்விட்டது. மக்கள் வெறுக்கிறாங்க. ஜோதிடர்கள் விலகி விட்டார்கள். மக்கள் ஜோதிடத்தை வெறுக்க தொடங்குறாங்கிறதா உண்மை. அடிப்படையை விட்டுவிட்டு, அடிப்படையை சொன்னாவே போதும். ஆனால் அடிப்படையை விட்டுவிட்டு நான் புதுசாக கண்டுபிடிக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறேன் ஜோதிடத்தை சொல்லி மக்களை முட்டாளாக்கி மக்களை மடையனாக்கி காசு சம்பாதிக்கும் ஒரு இயந்திரமாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பணம் சம்பாதிச்சா எவன் எப்படி நாசமா போனா என்னங்கிற மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கிறதா உண்மை. ஜோதிடம் ஒழுங்கா படித்தீர்களானால், பல்கலைக்கழகங்களில் படித்தீர்களானால், ஒரு BA MA MSc ஒழுங்காக முறையாக சரியாக படிச்சிருங்கன்னா இது உங்க வாயிலே வராது. பரிகாரம் என்கிற வாயிலே உங்க வராது. இதுதான் உண்மை. ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? கூசாம பொய் சொல்ல முடிவு பண்ணிட்டீங்க. அந்த பொய்யை கூச்ச நாச்சமே உங்களுக்கு கிடையாது. பொய் அப்பட்டமா பேசுறீங்க. பரிகாரம் 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 பரிகாரம். அந்த பரிகாரத்தால் பலனடைந்ததா என்றால் சத்தியமா இல்லை. இதுதான் உண்மை. கடவுளை நாங்கள் குறை சொல்லவில்லை, கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால்
கடவுளின் பேரை சொல்லி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்க பாரு, அது ஏத்துக்க முடியாதுங்க. சத்தியமாக ஏத்துக்க எங்களால் முடியாது. உண்மை ஜோதிடத்தை படிக்கும் நாங்கள் இதை ஏத்துக்க எங்களால் முடியலைங்க. ஜோதிடத்திற்கு கல்வி மிக மிக அவசியம். கல்வி என்பது கட்டாயப்படுத்தணும். அப்படி கட்டாயப்படுத்தினால் ஒழிய இந்த இம்சைகள் குறையும். சத்தியமா குறைஞ்சிடும். பரிகாரம் சொல்வது குறைந்து விடும். கண்டிப்பா குறைஞ்சிடும். முட்டாள்தனம் குறைந்துவிடும். மூட நம்பிக்கை குறைந்துவிடும். உண்மை எது பொய் என்பது சத்தியமா தெரிஞ்சிடும். படிப்பு மிக்க அவசியம். ஜோதிடத்திற்கு கல்வி அவசியம், கல்வி அவசியம், கல்வி அவசியம். இதை சொல்வதற்குத்தான் இந்த வீடியோ ஒழிஞ்சு யார் மனதும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு அல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் இந்த வீடியோ சென்று சேருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. ஜோதிடருக்கு கல்வி மிக மிக அவசியம். ஜோதிடருக்கும் ஜோதிடத்திற்கும் கல்வி மிக மிக அவசியம்.